Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் குளிக்கச் சென்ற மாணவன் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். கருங்குழி அடுத்த மலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனியின் மகன் புவனேஷ். இவர் கடந்த ஞாயிறு அன்று கிளியாற்றில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்றபோது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மாணவனை சடலமாக மீட்டனர். தொடர்ந்து மாணவனின் உறவினர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவனின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ஸ்டாலின் அரசை வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் அடுத்துள்ள ஒக்கரை கிருஷ்ணாபுரம் பகுதியில் அத்தியாவசிய தேவைகளுக்கு ஆபத்தான நிலையில் ஆற்றை கடந்து செல்லும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள ஆற்றின் வழியாக நீர் செல்கிறது. 10 நாட்கள் ஆகியும் நீர் குறையவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் போர்க்கால அடிப்படையில் பாலம் அமைத்து தர வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் புயல் நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செஞ்சி அடுத்த வல்லம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் பெஞ்சல் புயல் நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்க கோரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தாத நிலையில் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. மேல்களவாய், வடபுத்தூர், மொடையூர், விற்பட்டு, மணியம்பட்டு, கீழையூர், மேல்சேவூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நிவாரணம் வழங்காமல் தங்கள் பகுதியை புறக்கணித்து விட்டதாக வேதனையுடன் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் கடந்த 16ஆம் தேதி வெல்டிங் பட்டறையில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக காரில் ஏறிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளியில் நடந்த அரசு விழாவிற்கு பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் வெல்டிங் பட்டறையில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க கோரி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனால் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக காரில் ஏறிச் சென்றார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.